மன்னா. சங்கீதம் 25:15. சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். நம்முடைய கண்கள் கர்த்தர் மீது இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையை தாவீது இங்கு சொல்கிறார். தாவீதோட கண்கள் எப்பொழுதும் கர்த்தர் மேலே இருந்தது. கர்த்தர் மேல் இருந்தபடினால் கர்த்தர் அவர் கால்களை எல்லா தீங்குக்கும் வலைகளுக்கும் நீங்களாக்கி காத்தாராம். உங்களையும் அவர் தீங்குக்கு நீங்களாக்கி விடுவார். உங்களுடைய கண்கள் எப்பொழுது கர்த்தர் மேல் இருக்கிறபடினால் உங்கள் கால்களை எல்லா பிசாசின் வஞ்சகமான வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் அவர் விலக்கி காப்பார். ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு தீர்மானம், நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். அவர் மேலே நோக்கமாக இருக்க வேண்டும். அவரே நம்மளை காக்க வல்லவர். அவரே நம்மளை வழி நடத்த வல்லவர். கர்த்தர் உங்களை காக்கிற தேவன். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் கண்களை உங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறோம். எங்கள் கண்களை உங்கள் மேலே வைக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உங்கள் மேலே நோக்கமாக இருக்க உதவி செய்யும் தகப்பனே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிசாசின் வஞ்சகமான வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி காத்துள்ளும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உம்முடைய கரத்தினாலும் உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலும் காக்கப்படுவதாக. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பாதுகாத்துக்கொள்ள ஒவ்வொருத்தர் குடும்பமும் பாதுகாக்கப்படட்டும். ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். ஆமென்.